வணக்கம். யுவர் அழகு பில்டர்ஸ் ராஜபாளையம் சுற்றியுள்ள ஏரியாவில் பில்டிங் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு பார்த்திங்கன்னா நரிமேலில் கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம தான் கட்டி கொடுத்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்குது. ஆக்சுவலாக ஒர்க்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ போட கொஞ்சம் டிலே, கொஞ்சம் நேரம் இல்லாததுனால வீடியோ போட கொஞ்சம் டிலே. அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். ரூஃப் லெவலில் வந்து பில்டிங் வந்து பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு, பில்லர் எதுவுமே வரல. கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு 10 ஒரு கிச்சன் ஒன்று, 10க்கு 16 பெட்ரூம் ஒன்று, அட்டாச் பாத்ரூம் ஒன்று கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வெளியே வந்து எம்எஸ் ஒர்க்கு பார்க்க சொன்னார். அது வீடியோவோட எண்டில் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு தெரியும். இது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால 10க்கு 16 ரூமு அப்படின்றதுனால கன்சல்ட் பீம் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த பெரிய ரூமில் கன்சல்ட் பீம் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த பேராபட் வால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 3 ஃபீட் அதை கட்டி விட்ருப்போம். அதே மாதிரி காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம், அடுத்த நாள் வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம், பாத்தி கட்டி தண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே வந்து செக் பண்ணி பார்ப்போம், எது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிட்டு லீக்கேஜ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காங்கிரீட் போட்ட ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பிரிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பேராபட் வால் முடிஞ்சோடனே பிளாஸ்டிங் ஒர்க் முடிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிங் ஒர்க் முடிச்சிருவோம். திருப்பி வந்து மேலே வந்து தலவரிசை போடும்போது தலவரிசை போட்டுட்டு வெதரிங் கோர்ஸ் போட்டு அதுக்கு மேலே தலவரிசை போடுவோம். அந்த மட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அடிச்சுட்டு மேலே வந்து தலவரிசை போட்டு தண்ணியை நிப்பாட்டி வைப்போம். இன்றைக்கி சாயங்காலம் ஒர்க்கு முடியுது அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி 10:30க்கு மேலே தண்ணி விட சொல்லிடுவோம். அது எந்த அளவுக்கு தண்ணி விடணும் அப்படின்னா, அந்த ஏரியா பூரா ஒரு இன்ச்சு அல்லது ஒரு 1.25 இன்ச்சுக்கு தண்ணி இருக்கணும் மாடியில். அந்த மாதிரி தண்ணியை நல்லா நிப்பாட்டி ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணியை நிப்பாட்டி கீழே எது லீக்கேஜ் வருதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி ஆயில் யூஸ் பண்ணுவோம், எந்த லீக்கேஜ் வர வாய்ப்பு இல்லை. நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ப்ளம்பிங் ஒர்க், மேலே ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாமே அடுத்த கட்ட வேலைக்கு வந்து போகும். அது வரைக்கும் ஒயிட் வாஷு மற்ற வேலைகள் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம செக் பண்ணுறது இப்படி தான் நம்ம செக் பண்ணுவோம் எல்லா பில்டிங்லேயும். இந்த பில்டிங் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில். அவரே சொல்லிட்டாரு, 2 வருஷம் கழித்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மேலே போகிறதுக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி மட்டும் கொடுங்கன்னாரு. அதனால் எம்எஸ்சில் வந்து ஸ்டேர் கேஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஸ்டேர் கேஸும் ஷீட் ஒர்க்கும் பார்த்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நம்ம கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க்கு எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துட்டோம். சரிங்களா? மாடியில் 2 சின்டாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கு. அதுபோக உள்ள பில்டிங்க்கு உள்ள ப்ளம்பிங்னு யூஸ் பண்ண எல்லாமே சிபிவிசி பைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்டரில் மட்டும் பிவிசி பைப் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் வீட்டுக்குள்ளே மட்டும் சிபிவிசி பைப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிபிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு படியாது. இந்த உப்பு பிரச்சனை, உப்பு தண்ணினால் உப்பு படிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையே வராது. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க பைப்புக்கு மட்டும் சிபிவிசி பைப் கொடுத்துருக்கோம். வெளியே உள்ளதுக்கு பூரா பிவிசி பைப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒயிட் வாஷை வந்து நம்ம பண்ணிவிட்டு ஃபர்தராக எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம ப்ரைமர் ஆரம்பித்து நம்ம பண்ணி கொடுப்போம். அதுபோக டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் எல்லாமே வீட்டுக்காரங்க செலெக்ஷன் தான். நம்ம செலெக்ஷன் இதில் எதுவுமே கிடையாது. சுவிட்சிலேருந்து எல்லாமே அவங்க செலெக்ஷன் தான். பாத்ரூம் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு, கிரானைட் டாப்பு, டோர் டிசைனு, பேசனு எல்லா கலர்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணுறதுன்றது அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் எத்தனை கல் வைக்கணுமோ கூட நம்ம கேட்டுக்கலாம். ஒரு சில பேர் 1 கல் வச்சா போதும்பாங்க, ஒரு சில பேர் 2 பேர் கொஞ்சம் ஸ்பேஸாக கேட்பாங்க, 2 கல் வச்சுருங்கம்பாங்க. அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹீட்டு ப்ரொவிஷன் கேட்டிருந்தார். யூபிஎஸ்ஸு
அவர் கேட்ட அத்தனை லைனையும் பண்ணி கொடுத்தாச்சு. அவுட்டில் வந்து எல்லோ கலர் ப்ரைமர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் உள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுனால நம்ம வந்து உள்ளே வெளியே வந்து எல்லோ கலரும் உள்ளே வந்து அவர் சொன்ன அதே க்ரீன் கலரும் நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. பவர் சுவிட்சு, மிக்ஸி, ஃப்ரிட்ஜு எல்லாமே 16 ஆம்ப் 20 ஆம்ப் சுவிட்சு தான் யூஸ் பண்ணுவோம். பவர் சுவிட்சஸாக தான் போடுவோம். 1.5 தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏசிக்கு பூராமே 4 mm² யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட் வந்து 2 கோடு, ஒரு ஒயிட் வாஷு, ஒரு ப்ரைமரு. எல்லா வீட்டுக்கும் இது வரைக்கும் நம்ம கட்டின எல்லா வீட்டுக்கும் கம்பல்சரி நம்ம ப்ரைமர் கொடுத்துருவோம். ப்ரைமர் கொடுக்காம இருக்க மாட்டோம். அதே மாதிரி நிலைக்குமே 2 கோடு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மட்டி ஒன்று அடிப்போம். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு, அதுவுமே வீட்டுக்காரங்க கோல்டன் ப்ரௌனாக எந்த ப்ரௌன் வேணும்னு கேட்டுட்டு அது மாதிரி அடித்து கொடுத்துருவோம். இதில் வாஷிங் மிஷினுக்கும் பவர் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஏசிக்கும் பவர் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. வீட்டுக்காரர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கு. வீடோட அவுட்புட் பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடோட மொத்த பட்ஜெட்டு 5,4 லட்சம். 5,4 லட்சத்தில் இந்த மொத்த ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள், செக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.